ஹாய் மாமே, படம் பார்த்தாச்சு. என் ரிவ்யூக்கு முன்னாடி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட இருந்து வரலாம். குட் பேட் அக்லி இஸ் a fun crazy மசாலா என்டர்டெய்னர், a treat for all அஜித் குமார் ஃபேன்ஸ். கங்க்ராட்ஸ் ஆதிக் ரவின்னு ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அது உண்மைதான். மனுஷன் என் சீட்ல இருந்து 4 சீட்டு தள்ளி உட்காந்து தான் படம் பார்த்தாரு. நல்ல மாசான சீன்ஸ் வரப்பெல்லாம் நான் ஸ்கிரீனையும் பார்த்தேன். அட் த சேம் டைம் இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, ஒரு டேரக்டர் இது எப்படி என்ஜாய் பண்றாருன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவரும் ஃபேன்ஸோட ஃபேன்ஸா சேர்ந்து நல்லா வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணாரு எல்லா சீன்ஸையும். ஏன் இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, பாருங்க, நாமளே நிறைய உலகத்தர சினிமாஸ்லாம் பார்ப்போம். நாமனா நானு நீங்க உங்க ஜெனரலா ஆடியன்ஸ் எல்லாரையும் சொல்றேன். பட் அவர் கம்பேர் பண்றப்போ நம்மள விட நிறைய வேர்ல்டு கிளாஸ் சினிமாலாம் பார்த்திருப்பாரு. அந்த மனுஷனே அந்த லாஜிக், அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாத்தையும் விட்டுட்டு மஜாவா அந்த படத்தை வைப் பண்ணும்போது நம்மளும் அந்த மென்டாலிட்டிக்கு வரலாம், தப்பு இல்ல. ஏகேக்கு பிளாஷ்பேக்ல ஒரு சீன் வச்சாங்க பாருங்க. என்னையா ஸ்டோரியை கிண்டி கொண்டாந்து எடுத்துட்டு வந்திருக்க. நான் ஒன்னு மட்டும் சொல்றேன், ஹைப்போதெட்டிக்கலா இல்லாம நிஜமாலே படத்துல அப்படி ஒரு பிளாஷ்பேக் அந்த கேரக்டருக்கு இருந்திருந்தா இது வரைக்கும் ஏகே 63 படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை சேர்க்கலனா 62. அந்த எல்லா படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேரக்டர் தான்டா ஏகேவோட மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்னு எழுதி வைக்கலாம். அப்படி ஒரு பிளாஷ்பேக், அப்படி ஒரு லிங்க். நான் சொல்ல மாட்டேன், சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். சொல்லாமலும் இருக்க முடியல. லைட்டா ஒரு இன்ட் மட்டும் கொடுக்குறேன். படம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 3 கேரக்டர் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. 3மே தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்லா பரிச்சயப்பட்ட மாசான கேரக்டர்ஸ் தான். அவங்க கூட ஏகேவோட பிளாஷ்பேக்கை லிங்க் பண்ணது வெறித்தனமான ஒண்ணு. என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தவன் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டான். இன்டர்வெல்ல ஒரு பேங்கரான ஃபைட்ல தான் முடியும். நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவ்வளவு மாஸ் இருக்கே, இதுக்கு மேல ட்ரெய்லர்ல நம்ம பார்த்த சீன்ஸ் வச்சு என்ன மாஸ் பண்ணிட முடியும் போது பங்கமான ஒரு பிளாஷ்பேக் கொடுத்தாங்க. ஜிபியூனா குட் பேட் அக்லின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே மாத்திரலாம். கிரேட் பிளாக் பஸ்டர் உறுதினு மாத்திரலாம். படம் அப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்கு. மனுஷனை ரொம்ப நாள் அப்புறம் அவருக்கே கம்ஃபர்டபுளான அந்த வில்லனிசம் ரோல்ல பார்த்தது ரொம்ப சூப்பரா பிளாஸ்டா இருந்தது. பேங்க் மொட்டை பேங்க்னு ஒரு சீன் வரும். மால தியேட்டர் பயங்கர வை மெட்டீரியல் ஆயிடுச்சு. ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் படத்துல எந்த சீன்ஸுமே போர் அடிக்கல. கொஞ்சம் சில சீன்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் வந்து லைட்டா சேச்சுரேட் ஆனாலும் கபகபன்னு அடுத்த சீன் நெருப்பா கொழுந்து விட்டு எரியும். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு, என்னடா உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க. நான் மட்டும் முன்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தேன்னா காலையில ஷோ முடிஞ்ச உடனே 12 மணி ஷோக்கு போய் பார்த்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல் அது. இந்த படம் நான் ஓப்பனா ஒன்னு சொல்றேன், ஆனஸ்டா, இதை நீங்க ஓடிடில பார்த்தாலோ இல்லைன்னா தலை யாருன்னே தெரியாது, ஒரு ஆக்டர், அவர் ஒரு ஆக்டர், அவரோட ஃபர்ஸ்ட் படம் இதான் நான் பார்க்க போறேன் அப்படின்னா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது ஓடிடிலையும் ஒர்க் அவுட் ஆகாது. புதுசா தலை யாருன்னே தெரியாதவங்க இந்த படம் பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஸ்கிரிப்டா இருக்கட்டும், கண்டென்ட், ரெஃபரன்ஸ் எல்லாமே பிக் ஸ்கிரீன் ஏகே ஃபேன்ஸ்க்காக மட்டுமே வச்சது. அந்த ஸ்கிரிப்ட் சீன்ஸை எலிவேட் பண்றது ஃபேன்ஸ் ஏகே மேல வச்சிருக்கிற லவ். அந்த ஸ்கிரீன்ல அவர் வரப்பெல்லாம் தலை அப்படின்னு கத்தி வைப் பண்றது தான் இந்த படத்தையே தாங்கி பிடிக்குது. இப்ப நான் என்ன வச்சா பேசுறேனே, நீ ஏகே ரெஃபரன்ஸ் இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் கரெக்டா இருக்கா, ஸ்டோரி நல்லா இருக்கா, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கா, எக்ஸிகியூஷன் லாஜிக் எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்களா, பிசிக்ஸ் இந்த கிராவிட்டி எல்லாம் மிஸ் ஆகாம நல்லா இருக்கா, இந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் பார்த்து படத்தை ரிவ்யூ பண்ண சொன்னீங்கன்னா நானே ஒரு 20-25 நெகட்டிவ் சொல்லுவேன். ஸ்டோரி என்ன இப்படி இருக்கு, ஸ்கிரீன் பிளே என்ன நம்ப முடியலையே, என்ன இவ்வளவு இன்ட்ரோ ஸ்லோ மோஷன், நிறைய நாமளே நெகட்டிவ் சொல்லலாம். ஆனா நான் சொல்ல மாட்டேன், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படம் பார்க்க மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா இது அந்த மாதிரி படமே கிடையாது. ஒன்னும் இந்த படத்தை நம்ம ஆஸ்கருக்கு அனுப்பணும், வேற லாங்குவேஜ் பீப்புள் பார்த்து இதை செலிப்ரேட் பண்ணணும், பேன் இந்தியால ஒர்க் அவுட் ஆகணும். சத்தியமா சொல்றேன், இது பேன் இந்தியாலலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஜஸ்ட் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ், தமிழ்நாட்டில் மட்டும் தான் கிளிக் ஆகும். சோ மாமே புரிஞ்சுக்கோங்க, படம் நல்லா இருக்குன்னு சொன்னா ஆமன்னு சொல்றது, படம் நல்லா இல்லைன்னு சொன்னா அனில்னு சொல்றது, இங்க வந்து அந்த மாதிரி கலாய்க்கிறதுக்காக இன்டென்ஷன் கிடையாது. படம் தமிழ்நாடு ஆடியன்ஸை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு கேட்டா 100% ஏகே ஃபேன்ஸை திருப்தி பண்ணுது. இன்ட்ரோ டிசைன் அண்ட் கான்செப்ட் என்ன மாதிரி இன்ட்ரோங்க, அதை ஒரு சீனுக்குள்ள நம்ம அடக்கவே முடியாது. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஏகேவை பயங்கரமா பில்டப் பண்ணி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்காரு. ஃபேன் பாய்னா இதாண்டா ஃபேன் பாய்னு அப்படி ஒரு மேஷப். அது கிட்டத்தட்ட மேஷப்னு தான் சொல்லணும். இது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 4-5 சீன்ஸ் ஏகே வச்சு எப்படி பண்ணா சூப்பரா இருக்குமோ அப்படி ஒரு ஃபேன் பாயா யோசிச்சு இப்ப இந்த 4-5 சீன்ஸை நம்ம பண்ணிட்டோம். இது தியேட்டர்ல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், பிளாஸ்டா இருக்கும். இப்ப நாம இதை ஒரு சீன்ஸா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஒரு ஸ்டோரியா கோர்க்கணும், என்ன பண்றதுன்னு சொல்லி தான் ஸ்டோரியை கம்பல் பண்ணி எழுதியிருக்காங்க போல இருக்கு. மத்தபடி சீன் பை சீனா தான் இந்த படம் பட்டாசா தெரிக்குது. படம் பார்த்தவங்களா இருக்கட்டும், படம் பார்க்க போறவங்களுக்கும் சொல்றேன், இது பெரிய ஸ்பாயிலர்லாம் கிடையாது. ட்ரெய்லர்ல நம்ம பார்த்த மாதிரியே அவர் பையனை தூக்கிடுவாங்க ஃபர்ஸ்ட் ரீல்லையே. அதுக்கப்புறம் ஏகே அவர் எப்படி காப்பாத்தினாங்கன்றது தான் கதை. பட் டூ
துளி கூட பார்த்த யாருக்குமே அவர் பையனை ஏகே காப்பாத்திடுவாரா, அந்த பையனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, அந்த பையன் வந்து சேர்ந்துடணும்னு துளி கூட ஒரு எண்ணம் வராது. அவர் எப்படி காப்பாத்திடுவாரா, அப்படியே காப்பாத்தினாலும் போயிட்டு போட்டு அந்த பையன். எங்களுக்கு ஏகே தான். ஏகே அடுத்த சீன்ல எப்படி மாசா காமிக்க போறீங்க, அடுத்து என்ன சொக்கா போட்டுட்டு வர போறாரு, அடுத்து யாரை தூக்கி போட்டு சொருவ போறாரு, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சு. எனக்குமே சொல்றேன், அந்த பையன் அந்த சென்டிமெண்ட் எதுவுமே கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் தலை அவரோட குட் பேட் அக்லின்ற 3 ஷேட்ஸ். டெக்னிக்கலா பேசு ப்ரோ, ஸ்டாண்டர்டா ரிவ்யூ பண்ணு, ஏன் இந்த மாதிரி ஐப்பேத்தி பேசிட்டு இருக்குன்னு கேட்டா, நான் பார்த்துட்டு வந்த படம் அப்படிங்க. படம் ஃபுல்லாவே ஐப்பு தான், சம்பவம் தான். யாருமே சீட்ல உட்காரல, எல்லாம் ஆக்ரோஷமா கத்தி செலிப்ரேட் பண்ணி வைப் பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நானே சொல்லுவேன் வீடியோஸ்ல, ஸ்டேட்டஸ் எடுக்காதீங்க போடாதீங்க அப்படின்ட்டு நான் உட்காந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றத வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். பிகாஸ் இது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இது இந்த படம் ஓடிடில வரட்டும், நான் தலைப்படம்லாம் பார்க்க மாட்டேன், நல்ல ஸ்டோரி இருந்தா தான் பார்ப்பேன் அப்படிலாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ரெட்ரோ சாங்ஸை பிளேஸ் பண்ண விதம் இருக்கு. அந்த நக்கில் இருக்கும்ல, ட்ரெய்லர்ல வச்சு ஒரு ஷார்ட் பின்னாடி ஏகேன்னு வருமே, அங்க ஒரு பாட்டு வரும், பழைய பாட்டு. அந்த பாட்டு டோன், ரிதம், பீட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஃபைட்டை கட் பண்ணியிருந்தாங்க. அந்த பீட்டோட சேர்ந்து ஏகே ஃபைட்டை பார்க்கும்போது நாஸ்டால்ஜிக்கா அற்புதமா இருந்தது. சொல்லப்போனா ஏகப்பட்ட 360 டிகிரி ஷார்ட் ஃபைட் எல்லாமே இருக்கும். அந்த ஃபைட் முடியும் போது ஃபோன் கால்ல ஒரு மெசேஜ் வரும். அதை பார்த்து ஒரு கத்துவாரு, வில்லன்டானி நடிகலடா, வில்லன்டானி. அப்படிதான் இருந்தது. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், ஏகே நம்மள நல்லவரா நடிச்சு வேஷம் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு வில்லத்தனம் அசால்ட்டா மேட்ச் ஆகுது. ஒருவேளை ஆக்சிடென்டலா ஹீரோ ஆயிட்டாரோ, எப்படி சொல்றேன்னா, ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோ, ஃபேமிலி மேன், நிஜமாலே நிறைய ஹீரோயிசம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் ஓகே. பட் ஸ்கிரீன்ல வில்லத்தனம் தான் 100% சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஈவன் அந்த கண்கள் கூட பயம் காட்டி மிரட்டுது. ஒரு ஃபேன் பாய் பத்தி பேசிட்டோம், இன்னொரு ஃபேன் பாய் அர்ஜுன் தாஸ். அவர் கேரக்டர் ரொம்ப ரகடா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஒரு மாதிரி 2 டைப் ஆஃப் எமோஷன்ஸை நீங்க பார்க்கலாம். ஒன்னு வந்து பயங்கரமா அடக்கி வாசிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு இருக்கிற கேரக்டர் மாதிரியே இருக்கும். அதே சமயம் அவருக்குள்ள இன்னொரு கேரக்டரும் இருக்கும், பயங்கர ரகடா, கோவமா, லைட்டா மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஒரு எமோஷனும் அவருக்குள்ளே இருக்குங்க. படம் பார்க்கும்போது தெரியும். அவரும் மிரட்டிட்டாரு. ஏகே மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் ரெட் டிராகன் முன்னாடி வந்து நிக்கணும்னா அவருக்கான நடிப்பு, ஸ்கோப், ஆக்டிங் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும், அதை அவர் பக்காவா மேட்ச் பண்ணதால தான் நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆக்ட்ரஸ் த்ரிஷா பத்தி பேசணும்னா, அந்த கேரக்டருக்கு இந்த ஸ்டோரியில ஒரு முக்கியத்துவம் இருக்கு. பட் அவங்க நடிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி சீன்ஸ் இருக்கான்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. பட் அவங்களோட முந்தைய படங்களோட கம்பேர் பண்ணா அந்த சீன்லாம் ஒண்ணுமே இல்ல, அவங்க அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ அவங்க நடிப்புக்கு முக்கியத்துவம் எதுவுமே கொடுக்கல, கேரக்டருக்கு இருக்கு. பட் ஆல்வேஸ் சார்மிங்கா அழகா நிறைய ஃப்ரேம்ஸ்ல வந்தாங்க. டைசன் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு ஆக்டர் சுனில். என்ன மாதிரி வைபான கேரக்டர், ஜாலியாவும் இருக்கும், சேம் டைம் மாசாவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, கையில ஒரு வெப்பன் இருக்கும், அப்படி சலக்குன்னு போட்டு சலக்குன்னு எடுத்து பொலக்குன்னு அடிப்பாரு. என்ன சீக்கா மாதிரி கமெண்ட்ரி வருது, சாரிங்க, ஐபிஎலோட எஃபெக்ட். பையனா நடிச்சவர் அவருக்கு கொடுத்த ரோல பெட்டரா பண்ணாரு. ஆக்டர் பிரசன்னா மாம்ஸ் அப்படின்னு செம ஜாலியா, நீட் அண்ட் கிளீனா, பிளஸ் அவருக்குமே குட்டி குட்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ், டைலாக், பிளஸ் ஒரு நல்ல சீன்ஸ்ல எல்லாம் இருக்காரு. நல்ல ரோல். இதே மாதிரி நிறைய கேரக்டர் பண்ணணும். ஆக்டர் சிம்ரன் மேம் என்ன மாதிரி சீன், அடடடடடடடடா, தியேட்டரை பயங்கரமா என்ஜாய் பண்ணுச்சு. கொஞ்சம் ஸ்டீரியோ டைப் எல்லாம் பிரேக் பண்ணி ஏகேவே சிலர் கவுண்டர்ல கொடுத்திருக்காரு. கொஞ்சம் அடல்ட்டா இருந்தாலும் அவரோட நாஸ்டால்ஜிக் டைலாக், அந்த ஒரு வில்லனிசம் எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் மெச்சூர்டா நல்ல ஒரு ஸ்டேஜிங்காகவும் இருந்தது. இந்த படத்துக்கு ரிவ்யூவே பண்ண முடியாது, ஏன்னா இந்த படத்துல ஒரு ஸ்டோரி இல்ல, ஒரு ஃப்ளோ, நல்ல கண்டினியூட்டி இருக்கிற ஸ்கிரீன் பிளே இல்ல, எதுவுமே இல்ல. பட் படம் ஃபுல்லா மாஸ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, கொண்டாட செலிப்ரேட்டிங் ஃபேக்டர் நிறைய இருக்கு. பிளஸ் படமே பட்டாசா இருக்கு. இதை சொல்ல மறந்துட்டேனே, படத்துல ஒரு முக்கியமான சீன்ல நண்பரோட ரெஃபரன்ஸ் இருக்கு. அவரோட கோட்டு படத்துல இவர் தலை ரெஃபரன்ஸ் வைக்கிறதும், இவரோட படத்துல முக்கியமான சீன்ல நண்பர் ரெஃபரன்ஸ் வர்றதுன்னு பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபையிங்கா நல்லா இருக்கு. உங்களால ரெண்டே விஷயம் தான் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி சினிமா எதுக்கு? என்டர்டெயின்மெண்ட், ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், என் கஷ்டத்தை மறந்து சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் சினிமா 90% மக்கள் வருவாங்க. சோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அந்த சினிமா செலிப்ரேட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், ஃபேன்ஸோட சேர்ந்து படம் பார்க்கணும்னா நீங்க இந்த படத்துக்கு கண்டிப்பா போலாம். இல்ல பிளைண்ட் டேட்டை நான் பரப்பி தான் ஆவேன், எனக்கு இந்த கதை நல்லா இல்ல, என்ன இது, இதெல்லாம் ஒரு படமா, என்ன கத்திக்கிட்டே இருக்காங்க, என்ன ரெஃபரன்ஸா இருக்குன்னு பிளைண்ட் டேட் கண்மூடித்தனமா ஒரு வெறுப்பை ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஜென்யூனா அந்த படத்தை நிராகரிக்கணும்னா எனக்கு கதை இருக்கணும். ஒரு படம் நான் 190 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கறேன்னா எனக்கு ப்ராப்பரான கதை இருக்கணும், ஸ்கிரீன் பிளே இருக்கணும்னு மனசார நினைக்கிறவங்க இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கலாம், தப்பு இல்ல. மத்தபடி நானே சினிமாவை ஜாலியா கத்தி என்ஜாய் பண்ணதான் ப்ரோ
போறேன், ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க பாத்தியா, அவங்களுக்கு முழுக்க முழுக்க வன்மம் தான் இருக்கணும். சோ அப்படி ஒரு தாட் எனக்கு இருக்கு. மேபி நான் தப்பா இருக்கலாம், பட் என் மனசுக்கு அதான் தோணுது. ஒரு 8 நிமிஷம் இப்ப நம்ம பேசணுமே, இதுக்கு பேர் ரிவ்யூலாம் கிடையாது. படத்தை இப்பெல்லாம் ரிவ்யூ பண்ணக்கூடாது. நான் செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்ததை ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டா முன்னாடி வந்து நின்று ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ரைட் மாமே, ஒரு பிளஸ் பண்ணி விடுங்க. நீங்க லைக் போட்டாதான் அது எனக்கு பிளெஸிங். ஸோ காட் பிளஸ் யூ மாமே. உங்க லைக் எனக்கு கண்டிப்பா தேவை. வீடியோ பார்த்தவங்க உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படம் பார்க்க போற ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்க. படம் பார்த்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன, படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரம் வேற வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. வரட்டா மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியாடா ஒரு பீலா.